ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல நம்ம சேனல்ல நான் பேச போற விஷயம், அதுவும் குறிப்பா இந்த வீடியோல பேச போறது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட காணா போன நடிகர்கள், அதுவும் தமிழ் சினிமா விட்டு காணா போன நடிகர்கள்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தற்போதைய நிலையை பற்றி கொஞ்சம் விவரமா பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா கொஞ்ச நாளா. சோ அந்த வரிசையில இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு சில நடிகர்களை மறுபடியும் செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோல நான் பேச போறேன். சோ இந்த வீடியோல நீங்க ஒரு நடிகர்களை பார்க்கும் போதும் அடடா எங்க காலத்துல அந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்து நாங்க ரசிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க எங்க போனாங்கன்னே தெரியல, இப்போ ஒரு வழியா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நீங்களும் நினைப்பீங்க. இல்ல இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில இயக்குநர்கள் ஆகட்டும், உதவி இயக்குனர் ஆகட்டும், யாராவது பிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், இவங்களை பார்த்து ஓகே நம்ம படத்துல இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போகுமா நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகையின் பேர் தான் நிஷா கோத்தாரி அவர்கள். அதாவது நிஷா கோத்தாரி அவர்களுக்கு தமிழ்ல என்ன பேர்னு பாத்தீங்கன்னா அமோகா அப்படின்ற ஒரு பேர்ல தான் தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க யாருன்றத பத்தி பேசிடுவோம். வெஸ்ட் பெங்கால்ல பிறந்த ஒரு பெங்காலி பொண்ணு தாங்க. எங்க ஜே படத்துல கூட ஒரு பெங்காலியா தான் நடிச்சிருப்பாங்கன்னா ஆமாங்க, கரெக்டா புடிச்சு போட்டாச்சு. சோ இவங்க வெஸ்ட் பெங்கால்ல பிறந்து அதுக்கப்புறம் டெல்லியில வந்து செட்டில் ஆகி படிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஏகப்பட்ட ஆட் பிலிம்ஸ் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடிக்கும் போது தான் இங்க நம்ம இயக்குனர் சரண் அவர்கள் ஜேஜேன்னு ஒரு படம் எடுக்கிறோம். இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்காலை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்ன்றனால வெஸ்ட் பெங்கால் லுக்ல இருக்கிற ஒரு வெஸ்ட் பெங்கால் பொண்ணு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது தான் நம்ம மேடி என்ன பண்ணிருக்காரு, இந்த பொண்ணு ஒரு மேகசின்ல பாத்துருக்காரு போட்டோவை. உடனே அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து சரண் கிட்ட காமிக்க, சரண் அவர்களும் பரவாயில்லையே அந்த பொண்ணு நல்லா இருக்கு, புடிச்சு போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி புடிச்சு போடப்பட்டது தான் அமோகா அவர்கள் நடித்த ஜே படம். இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா இதே சரண் அவர்கள் அட்டகாசம் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துலயும் நம்ம அமோகா அவர்களை காஸ்ட் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துல சரியாவே ஒட்டலையாம். ஏன்னா என்னதான் ஓம்லியான ஒரு நடிகையாக இருந்தாலும் ஜேஜேலே கொஞ்சம் தத்தகா புத்தகான்னு தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா அட்டகாசம் படத்துல வந்து இருக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் துருதுருன்னு கேரக்டர். அந்த துரு கேரக்டருக்கு வந்து அமோகா செட் ஆகாதனால அதே ஜே படத்துல நடிச்ச பூஜா அவர்களை தூக்கி போட்டாச்சு. அந்த படமும் முடிஞ்சு போச்சு. அதோட இவங்களோட தமிழ் சினிமா கெரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க ஹோம்லியா உள்ள வந்தவங்க ஹோம்லியாவே கண்டினியூ ஆயிருந்தா இன்னி வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவிலே கண்டினியூ ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க எடுத்த விபரீத முடிவு என்னன்னா கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ஹோம்லியா வந்துட்டு எதுங்க கிளாமரா மாறணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு யோசிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்குனரா இருந்த ராம் கோபால் வர்மா என்ன பண்ணிருக்காரு, உன்னோட ஆங்கிலே மாத்திரம் பாரு, உன்னோட அப்படியே டோட்டலா உன்னை சேஞ்ச் பண்ற பாரு அப்படின்னு அமோகா அவர்களை கூட்டின்னு போய் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை இவர் இயக்குனது மட்டும் இல்லாம அமோகாவை சரியான ஒரு கிளாமரஸ் ஃபிகரா மாத்திட்டாருப்பா. அதுதான் இவர் செய்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஜேம்ஸ் படமும் பெருசா ஓடிச்சு அப்படின்னு தெரியல. ஜேம்ஸ் படத்துக்கு அடுத்தபடியாக இவங்க நடிச்ச பல இந்தி படங்கள்ல இவங்களை காஸ்ட் பண்ற இயக்குனர்கள் எல்லாருமே இவங்களை கிளாமரஸ் ரோலுக்கு தான் காஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால நடிகை நிஷா கோத்தாரி அவர்கள் இந்தியன் ஃபேமிலி லுக்ல இருந்து ஒரு கிளாமரஸ் லுக்ல மாறினது தான் ஒரு பெரிய விபரீத முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க கிளாமரஸ் ரோல்ல நடிச்ச எந்த படமுமே பெருசா ஓடல. ஆடியன்ஸும் இவங்களை கிளாமரா ஏத்துக்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள்ல நடிச்சாங்க. கன்னடத்துல புனித் ராஜ்குமார் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படமும் பிலிம்ஃபேர் அவார்டு இவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. நல்ல பேர் தான். ஆனா பெருசா அதுக்கு அடுத்தபடியா எந்த படமும் வராதனால 2016 வருஷம் புல்லட் ராணி அப்படின்ற ஒரு படம் தான் இவங்க கடைசியா நடிச்ச படம். இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால இந்திய சினிமா விட்டே போயாச்சு. இப்ப எந்த படங்களும் நடிக்கிறது இல்ல. இனிமேல் நம்மளுக்கு பட வாய்ப்பும் வராதுன்னு சொல்லி பாஸ்கர் பிரகாஷ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க அம்மனி. இனிமேல் வந்து இவங்களுக்கு ஒரு கம்பேக்ன்றது பெருசா வாய்ப்பு இல்ல. யாராவது அப்ரோச் பண்ணாதான் உண்டு. ஆனா இவங்களோட கெரியர்ல நான் பண்ண ஒரு ஒஸ்ட் மிஸ்டேக் எது அப்படின்னு இவங்களை கேட்டா, ராம் கோபால் வர்மா இயக்கத்துல நடிச்சதும் பாலகிருஷ்ணா அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சதும் அப்படின்ற மாதிரி சொல்லி சினிமா விட்டே ஓடி போயிட்டாங்க. இதை சொல்லிட்டு அவங்க சினிமா உள்ள இருந்தா அவங்களோட கெரியரை இவங்களே பெசஞ்சு குழப்பி வாயில துண்ணு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இரண்டாவதா சொல்ல போற நடிகையின் பேர் தான் காம்னா ஜெத்மாலானி அவர்களை தமிழ்ல வந்து நம்ம ஒரு காலத்துல இதய திருடன் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற ஒரு நடிகை தான். ஆனா அந்த படமே பெருசா போச்சான்னு தெரியல. ஆனா இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல எண்ணி 4 படங்கள் தான் நடிச்சாங்க. அந்த 4 படமும் சரியா ஓடாதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாப்போமா. அதாவது காமலா அவர்கள் வந்து தமிழ்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்களுக்கு அழகா இதய திருடன் படத்துல வாய்ப்பு கிடைச்சது. நம்ம சரண் அவர்களோட இயக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய புது ஹீரோயினை தான் பிடிச்சி போடுவாரு. எல்லாம் நல்ல செலக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் படத்துல நடிச்சு முடிச்சோன்னா அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. இதுதான் சரண் அவர்களோட ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் லைனா ஒரு 4 தமிழ் படம், தெலுங்கு படம், கன்னட படம் அப்படின்ற மாதிரி போனவங்க எந்த படம் நடிச்சாலும் எந்த படமும் ஓடல, ராசியே இல்லாத ஒரு நடி அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இதனால நம்மளுக்கு தமிழ் சினிமாவா இந்திய சினிமாவே ஒத்து வராதுன்னு 2014 வருஷம் ஒரு பெங்களூர் பேஸ்டு பிசினஸ் மேனான சுராஜ் நாக்பால் அப்படின்றவரை திருமணம் பண்ணி செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு 2022 வருஷம் நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி கன்னட படமான கருடா அப்படின்ற ஒரு படத்தில் கம்பேக் கொடுத்தாங்க. அதுவும் பெருசா இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தூக்கி கொடுக்கல. அதனால காமனா அவர்கள் இனிமேல் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு அவங்கள கேட்டா மட்டும் தான் தெரியும். இவங்களை பிடிச்ச ஒரு இன்டர்வியூ எடுங்களேன் யூடியூப் சேனல்காரர்களே. இப்ப மூன்றாவதா சொல்ல போற நடிகை திவ்யா உன்னி அவர்கள் 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் நடிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா மலையாள ஃபேன்ஸுக்கு, கொஞ்சம் தமிழ் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்ணன் ஒருவான் அப்படின்ற ஒரு படத்துல டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடியே மலையாளத்துல டசன் கணக்கில் படத்தை நடிச்சு அங்க ஏகப்பட்ட ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணவங்க இங்க தமிழ்ல நம்ம கார்த்திகோட சேர்ந்து கண்ணன் ஒருவான் அப்படின்ற ஒரு படத்துல அறிமுகமானாங்க. வந்த புதுசுல யாரா அந்த பொண்ணு ரொம்ப அழகாகுது, டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லு விட்டது உண்டு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் நடித்த வேதம்ன்ற படம், பாளையத்தம்மன் படத்துல இவங்களை பார்க்காத ஆளே இல்ல. இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க தமிழ்ல கடைசியா ஆண்டான் அடிமை அப்படின்ற ஒரு படம் தான் நடிச்சாங்க. அதோட 2019 வருஷமே இவங்க மொத்தமா ஆக்டிங்க்கு முழுகு போட்டாச்சான். ஏன்னா இந்த ஆண்டான் அடிமை நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தவங்க 2019 அப்புறம் நம்மளுக்கு நடிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இப்ப யூஎஸ்ல ஃபேமிலியோட செட்டில் ஆகி அங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். நான்காவதா நடிகை ஜெயா ரே அவர்கள் 2001 வருஷம் வெங்கடேஷ் அவர்களோட இயக்கத்துல சாக்லேட்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்தை நிறைய பேர் பார்த்தாங்களோ இல்லையோ, அதுல வர அந்த மல்லே மல்லே பாட்டை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அந்த பாட்டுலையும் குறிப்பா என்ன மாதிரி மும்தாஜ் அவர்களோட மூமெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஜெயா ரேவே அப்படியே கைட்டி விட்டுருப்பீங்க இல்லைங்களா? ஆனா நான் ஜெயா ரேவையும் பார்த்தேன். ஸோ ஜெயா ரே அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டின் மூலியமாக செம்ம பாப்புலருங்க. ஆனா அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிச்சாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வசந்த் அவர்களோட இயக்கத்துல ஷாம் அவர்கள் நடிப்புல ஒரு படம் வந்து இல்லைங்களா? வந்ததுங்க. அந்த படத்துலயும் அவங்க சின்னதா ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க பாஸ் போனாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரிலங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சு, இந்த 2 படம் தான் தமிழ்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆட் ஃபிலிம்லாம் நடிச்சு முடிச்சுட்டு 2012 வருஷம் வழக்கம் போல சரவணவேல் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி அம்மனி செட்டில் ஆயிட்டாங்கோ. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வெத்தலையில மை போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஐந்தாவதா நடிகை பிரியா கில் அவர்கள் 1995 ஃபெமினா மிஸ் இந்தியா இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்ற ஒரு நடிகை. நம்ம தமிழ்ல ரெட் அப்படின்ற ஒரு படத்துல தான் பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் எந்த படத்துல நடிகல. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல இவங்க முதல்ல டெபியூ ஆன படம் தான் தேரே மேரே சப்னே அப்படின்ற ஒரு படம். 1996 வருஷம் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 13 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ண படம். இந்த படத்துல 2 ஹீரோயின் பிரியா கில் அவர்கள் மற்றும் சிம்ரன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். இந்த படம்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2001 வருஷம் தான் ரெட் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க கமிட் ஆனாங்க. அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி பெருசா போகாத காரணத்தினால் அதுக்கப்புறம் அவங்களால தமிழ்ல கண்டினியூ பண்ண முடியல. ஆனா அந்த ஒரு படமே போதும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி எப்ப 2 படம் பார்த்தாலும் நம்ம அஜித்தை பார்க்கறதோட இந்த நடிகை எங்க போனாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஆனா எங்க போனாங்கன்றது நம்மளுக்கே தெரியல. பாசையோ அதுக்காக நீ சேனல் ரன் பண்ற அப்படின்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா பெரிய பெரிய மீடியா சேனல்ஸாலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்றது மட்டும் உறுதி. இனிமேல் சினிமா பக்கமே வரமாட்டாங்க அப்படின்றது இன்னொரு உறுதி. ஏன்னா ஹிந்தி, தமிழ், போஜ்பூரி, மலையாளம் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சவங்க போதும்பா போர் அடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சினிமா விட்டே ஓட்டாங்களாம். இப்ப வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்ப்பா. இப்ப அடுத்ததா 6வதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சினி பிரதீப் அப்படின்றவங்க. இவங்க யாரு எப்ப பார்த்திருப்போம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். நிலா காலம் அப்படின்ற ஒரு படம், ஒரு நல்ல ஒரு சைல்டு படம், சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நிறைய நடிச்ச படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த படம். இந்த படத்துல ஒரு 2-3 சைல்டு ஆர்டிஸ்டோட சேர்த்து இந்த ரஞ்சினி பிரதீப் அவர்களும் சின்ன குழந்தைய நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க அந்த படத்துல நடிக்கும் போது அவங்க 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுன்னு இருந்தாங்களாம். அதுக்கு முன்னாடியே பரதநாட்டியம்லாம் ட்ரெயின் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கர்நாடிக் சிங்கர் கூட பாயவங்க. இது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்சு முடிச்சு சைல்டு ஆர்டிஸ்டா வேற எந்த படத்திலும் பெருசா கமிட் ஆகல. விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார் படத்துல விஜய் அவர்களுக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆர்ட் பிலிம்ஸ் நடிச்சிருப்பாங்க. அதுல உதாரணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள் சமீபத்தில் ஒரு வேஷ்டி ஆடு ஒன்று நடிச்சாரு. அந்த ஆட்ல இவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஷூட்டிங்ல பிரபுதேவா அவர்கள் இவங்களை பார்த்தாராம். பார்த்துட்டு அந்த நிலாகாலம் படத்துல என் கூட நீ சின்ன குழந்தையா நடிச்சல, நீ தானே அது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரா. ஏன்னா அவங்க என்னதான் அவ்வளவுதான் குழந்தை மூஞ்சி மாறல. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், நடிச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி சுஹா அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக் மற்றும் டான்ஸ் கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ரஞ்சினி அவர்களோட தற்போதைய நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாசிட்டிவான நிலை தானே. 7வதா சொல்ல போற இன்னொரு நடிகை தான் 90s கிட்ஸின் ஃபேவரட் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அம்மன் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? அந்த அம்மன் படத்துல சின்ன அம்மனா வந்திருப்பாங்க பாருங்க. கண்ணை வச்சு உருட்டி உருட்டி எல்லாரையும் மிரட்டுவாங்க. அப்ப பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். சோ அவங்களோட பேர் தான் பேபி சுனைனா அப்படின்றாங்க. சோ பேபி சுனைனா அவர்கள் 1995 வருஷம் வந்த
கோடி ராமகிருஷ்ணன் அப்படின்றவரோட இயக்கத்துல வந்த படம் தான் அம்மன். இது வந்து ஒரு தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி பிலிம் தான். தமிழ்ல டப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணியே சக்கப்போடு போட்ட ஒரு படம். இந்த படம் நடிச்சதுக்கு அடுத்தபடியாக 1996 வருஷம் பாலராமாயணம் அப்படின்ற ஒரு படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சாங்க. அதுதான் அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச கடைசி படம். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு தெலுங்குல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஓ பேபி அப்படின்ற ஒரு படம் தான், சமந்தா அவர்கள் நடித்த ஒரு படம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 2019 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இதனை தொடர்ந்து தமிழ்லயும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அது என்ன படம் தெரியுமா? தமிழ்ல ஏன் கம்பேக் கொடுக்கணும், தமிழ்ல தான் நடிகலனா ஓகே, அம்மன் படத்தை நம்ம தமிழ் படமா தான் இப்ப கன்சிடர் பண்றோம். தமிழ்ல என்ன படம் பாத்தீங்கன்னா வலிமை அப்படின்ற ஒரு படத்துல அஜித் அவர்களோட ஃபேமிலி மெம்பரா இருப்பாங்க. அந்த ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க தம்பி பொண்டாட்டியோ இல்ல தங்கச்சியோ சரியான உறவை வந்து இயக்குனர் எச் வினோத் அவர்கள் சரியா விளக்கல. அதனால அஜித் அவர்களோட குடும்பத்தில் ஒரு பொண்ணாவை நடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வாய்ப்பு எதுவுமே கிடைக்காதனால யூடியூப் சேனல் சொந்தமா ரன் பண்றாங்க. மீ சுனைனா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போடுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்காதவங்க அந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ நண்பர்களே, இப்போ இந்த ஃபர்காட்டன் ஆக்டர்ஸ் சைல்டு ஆர்டிஸ்ட் யாராவது வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ் இதோட முடியுதான்னு கேட்டா இல்லை, இது கண்டிப்பாக சினிமா சீக்ரெட்ஸில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி காணா போன நடிகர்களை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். வேற யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணி அடுத்த வீடியோ நான் பேசுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.